ஆன்மீகத்தின் வழி நடக்கும் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். பொதுவா இந்த வீடியோ பதிவு பார்க்கக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே எல்லா விதங்களிலுமே நல்லது மட்டுமே நடக்கணும்னு சொல்லிட்டு நான் மனசார கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். வாழ்க வளமுடன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க அப்படின்னாக்க நீங்க மேலும் மேலும் நல்லா இருக்கணும். கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கு. மனசுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னா, கூடிய விரைவில அந்த சூரிய பகவானுடைய ஒளிக்கதிர் பட்டு காணாம போகக்கூடிய பனித்துளி மாரி உங்களுடைய கஷ்டங்களும் காணாமல் போகட்டுங்க. அதற்கு உதவக்கூடிய விதத்தில் தாங்க இந்த வீடியோ பதிவு நிச்சயமா இருக்கும். அதாவது ஜூலை மாதத்துல கிட்டத்தட்ட 3வது வாரத்துக்கு அதாவது 11/7/2024 இன்னையிலிருந்து அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் சாதகமான அமைப்பு இருக்கு, இல்ல பாதகமான அமைப்பு இருக்கா? சாதகமான அமைப்ப அப்படியே விட்டுடுவோம். கடவுளுடைய அனுகிரகத்தால அது இன்னும் சிறப்பா நமக்கு நடக்கும். பாதகமான அமைப்பு இருக்கா? அத நம்ம எப்படி வந்துட்டு பாதிப்பு இல்லாம பாத்துக்கிறது? கடவுளுடைய அனுகிரகத்த கெட்டியா பிடிச்சுக்கிட்டு எப்படி இன்னும் நம்ம சீரும் சிறப்புமா நம்ம வாழ்க்கையை செம்மைப்படுத்திக்கிறது அப்படிங்கிறத தெளிவா பார்க்கலாங்க. அந்த வகையில இந்த வீடியோ பதிவுல அசரீரியே உங்களுக்கு வாக்கு சொன்னா எப்படி இருக்கும்? பின்னாடி நடக்க போறது முன்னாடி தெரிஞ்சுக்கிறதுனால, நம்ம ஒரு சில விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருக்கலாம் இல்லையா? அப்படிதாங்க இருக்க போகுது இந்த வீடியோ பதிவு. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னாக்கா, நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் பிடிச்சது அப்படின்னாக்கா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. உங்க வாழ்க்கைக்கு ஒளி ஏற்றக்கூடிய விதத்துல இந்த வீடியோ பதிவு இருக்கும். இதைத் தொடர்ந்து 12 ராசிகளுக்கும் இன்னையிலிருந்து அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் யாரு யாருக்கு எப்படிங்க இருக்க போகுது? பார்த்து தெளிவா தெரிஞ்சுக்கலாங்களா? சாணக்கியத்தனத்தால சாதனை புரியும் சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கும்ப ராசி அன்பர்களே, அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் உங்களுக்கு எப்படிங்க இருக்க போகுது? கும்பராசிய பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் என்ன? மனசுல பட்டத அப்படியே வெளிப்படையா கொட்டிடுவீங்க. அது நல்லதோ, கெட்டதோ அத மத்தவங்களுக்கு என்ன சொல்றது? அவங்களுக்கு கோவிச்சுப்பாங்களோ, இல்ல அவங்களுக்கு குத்துமோ, கொடையுமோ எதுவுமே யோசிக்க மாட்டாங்க. மனசுல பட்டத பேசிருவாங்க. அதாவது நல்லத மட்டும் தாங்க பேசுவாங்க. ஓகேங்களா? ஆனா முன்னாடி இருக்கிறவங்க தப்பு பண்ணவங்களுக்கு தான் இவங்க பேசுறது தப்பா தெரியும். இவங்கள பொறுத்தவரைக்கும் தப்பா எதையும் யோசிக்க முடியாது. தப்பா எதையும் செய்யவும் முடியாது. அதான் சொல்ட்டேன்ல, ஒளிவு மறைவு இல்லாதவங்களால எப்படிங்க தப்பு தண்டாவுக்கு போக முடியும்? இப்படிப்பட்ட குணம் கொண்ட கும்ப ராசிக்கு அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் ஜூலை மாதத்துடைய 3வது வாரத்துல திருக்கணித பஞ்சாங்கத்த வச்சு பார்க்கிறப்போ, நவகிரகங்களுடைய சஞ்சாரத்த வச்சு பார்க்கிறப்போ, சூரிய பகவான் மிதுன ராசியில இருக்காரு. செவ்வாய் பகவான் ரிஷப ராசியில, புதன் பகவான் கடக ராசியில, ரிஷப ராசியில குரு பகவான் சஞ்சரிக்கிறாங்க. அடுத்ததான் சுக்கிர பகவானை பொறுத்தவரைக்கும் கடக ராசியில சஞ்சரிக்கிறாரு. கும்ப ராசியில சனி பகவானும், மீன ராசியில ராகு பகவான், கன்னி ராசியில கேது பகவான். இப்படி கிரக நிலைகள் சஞ்சரிச்சாலையும் இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் வேற எந்த ஒரு கிரக நிலையோட மாற்றமும் இல்லைங்க. இதன் காரணமா நம்முடைய கும்ப ராசிக்கு உங்களுடைய ராசியில சூரிய பகவான் 5ஆம் இடத்துல அமர்ந்திருக்காரு. இவருடைய அமர்வின் காரணமா உங்களுடைய தந்தை வழியில அவர் பாத்தீங்கன்னாக்கா தக்க சமயத்துல உங்களுக்கு பண உதவி செய்வாரு. ரொம்ப பண சிக்கல்ல மாட்டிட்டு இருக்கீங்க. யார்கிட்ட போய் கேட்கறது என்னன்னு தெரியவே இல்ல. அந்த சமயத்துல அப்பா தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு உதவி செய்வாருங்க. அடுத்ததா வழக்கறிஞர்களா இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய வாத திறமையால புகழ் பெற போறீங்க. மருத்துவத்துறையில இருக்கீங்க அப்படின்னாக்கா அறுவை சிகிச்சைகள்லாம் துணிச்சலா செய்து முடிச்சு உங்களுடைய வேலைய சிறப்பா செய்யறதுனால கடவுளா கூட ஒரு சிலருக்கு நீங்க கண்ணுக்கு தெரிய போறீங்க. அடுத்த செவ்வாய் பகவானை பொறுத்தவரைக்கும் இவர் யாரு? பூமிக்காரகன். இவருடைய அமர்வு அப்படிங்கிறது உங்க ராசியில 4ஆம் இடத்துல இருக்குது. இதன் காரணமா பங்குச் சந்தை, வர்த்தகம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா தங்கு தடை இல்லாம நடக்குங்க. பந்தயங்கள்ல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். மத்தபடி பாத்தீங்கன்னா இந்த ஆன்லைன் பிசினஸ் செய்றீங்க, ஏற்றுமதி, இறக்குமதி பிசினஸ் செய்றீங்க அப்படின்னாக்க செவ்வாய் பகவானுடைய அமைப்பு உங்களுக்கு சாதகமா இருக்கு. அடுத்ததா புதன் பகவான் புத்திக்கு அதிபதி இல்லையா இவரு 6ஆம் இடத்துல அமர்ந்துகிட்டு உங்களோட தொழிலை புத்திசாலித்தனமா விரிவுபடுத்துறதுக்கான ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருக்காரு. உங்களுடைய வசீகர பேச்சால வாடிக்கையாளர்கள் எல்லாம் கவர்ந்து இழுப்பீங்க. சோ தொழில் ஸ்தானத்துக்கு புதன் பகவான் ரொம்ப அற்புதமான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு. அடுத்த குரு பகவானை பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடத்துல அமர்ந்திருக்காரு. அதாவது செவ்வாய் பகவானோட கூட்டணியில. இதன் காரணமா வீடு கட்டுறதுல ரொம்ப இழுபறியா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இவங்கெல்லாம் இந்த காலகட்டத்துல நல்லபடியா வீடை கட்டி முடிச்சு கிரகப்பிரவேசம் செஞ்சிருவீங்க. அதுல வெற்றியும் உண்டு. அடுத்த அரசாங்க பதவிகள்ல இருக்கக்கூடிய கும்ப ராசிகர்ல பொறுத்த வரைக்கும் பதவி உயர்வுகள் கிடைக்குங்க. சம்பள உயர்வு கிடைக்கும். உங்களுடைய பணி பாத்தீங்கன்னாக்கா மற்றவர்களால பாராட்டப்படக்கூடிய அளவுக்கு நல்ல சீரும் சிறப்புமா செய்ய போறீங்க. சுக்கிர பகவானை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடத்துல இருக்காரு இல்லையா? இவருடைய அமர்வு பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசி மகிழ்ச்சி அடைவீங்க. குழந்தைகளும் குதூகலமாக இருப்பதற்கு தேவையான வசதிகள் எல்லாம் செய்து கொடுப்பீங்க. அடுத்து உங்களுடைய ராசிக்கு அதிபதியா இருக்கக்கூடிய சனி பகவான்
புதிய நண்பர்கள் கிட்ட எச்சரிக்கையா இருக்கிறதுக்கு ஒரு அறிவுரையை கொடுக்கிறாரு. இவரை தொடர்ந்து ராகு பகவான பொறுத்தவரைக்கும் 2ஆம் இடத்துல அமர்ந்திருக்காரு. உங்களுடைய முயற்சிகளால பணவரவை எல்லாம் அதிகரிச்சு கொடுப்பாரு. கேது பகவான் உங்களுடைய ராசியில 8ஆம் இடத்துல அமர்ந்திருக்காரு. இதனால மனைவிக்கு ஆரோக்கிய குறைபாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரொம்பவே கவனமா இருக்கிறது நல்லது. இன்னும் விரிவா சொல்லணும்னாக்கா உங்களுடைய ராசிநாதன் சனி வந்து ராசியிலே வக்ரம் அடைந்து இருக்கிறதுனால இந்த வாரத்துடைய மத்தியில சூரியன் 6ஆம் இடத்திற்கு நகர்றாரு. அரசாங்க காரியங்கள் எல்லாமே எளிமையா செய்து முடிச்சிருவீங்க. நீங்க எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் எல்லாமே வாரத்துடைய இறுதியில கிடைக்க வாய்ப்பு உண்டு. முக்கியமா பகைகள் விலகுங்க. சில நல்ல தகவல்கள் கிடைக்கும். வெளிநாட்டு முயற்சிகள் எல்லாமே வெற்றிகரமா முடியும். வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா மங்கள நிகழ்ச்சிகள் நடைபெற வாய்ப்பு இருக்குங்க. பிள்ளைகளுடைய எதிர்காலம் குறித்த உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியை கொடுக்கும். முக்கியமா உங்களுடைய பெற்றோர்கள் உங்களுடைய காரியங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பண உதவி செய்வாங்க. உங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவா நிறைய விஷயங்கள்ல அப்பா அம்மாவுடைய உதவி இந்த காலகட்டத்துல உங்களுக்கு பயன் தருங்க. மேலும் அவர்களுடைய ஆசீர்வாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு தனி பலத்தை கொடுக்குங்க. நான் இருக்கேன்டா பாத்துக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு உங்களுடைய அப்பாவும் அம்மாவும் உங்களுக்கு துணையா நிப்பாங்க. எல்லாமே சரியா இருக்கு. ரொம்பவே அமோகமான வாய்ப்பை தான் இந்த 7 நாட்கள் நவகிரகங்களுடைய அமைப்பு நம்முடைய கும்ப ராசிக்கு ஏற்படுத்திருக்கு. இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். அது எந்தெந்த இடங்கள்னு பார்த்தோம்னா, வாக்குஸ்தானத்துல ராகுவும், அஷ்டமஸ்தானத்துல கேதுவும் இருக்கிறதுனால பேசுறப்போ, பழகுறப்போ ரொம்பவே கவனமா இருக்கணும். பேச்சுக்கள்ல நிதானம் இருக்கணும். மத்தவங்க கிட்ட பழகுறோம் அப்படின்னாக்கா, வரம்புக்கு மீறி அவங்களுடைய பழக்கவழக்கமும் நமக்கும் இருக்கக்கூடாது. நம்மளும் அவங்க கிட்ட வரம்பு மீறி பழகக்கூடாது. முக்கியமா நம்மளுடைய விஷயங்கள்ல அவங்க தலையீடு இருக்கவே கூடாது. மத்தவங்களுடைய விஷயத்திலயும் நீங்களும் தலையீடு இல்லாம இருக்கணும். இப்போ என்ன மேடம் சொல்ல வரீங்க அப்படின்னாக்கா, நீங்க உண்டு, உங்க வேலை உண்டு. ஓகேவா? இத மட்டும் ஃபாலோ பண்ணணும். எதிர்பாராத சிக்கல்கள் உண்டாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. முக்கியமா பொது வாழ்க்கையில ஈடுபட்டிருக்காங்க. சமூக சேவைலாம் செய்வாங்க இல்லையா? இந்த மாரி ஆட்கள பொறுத்தவரைக்கும் ரொம்பவே கவனமா இருக்கணுங்க. மாறுதலுக்கு உட்பட்டு உங்களுக்கு ஏமாற்றத்தை தரலாம். நமக்கு எல்லாமே நல்லதா நடக்கும். நம்ம நல்லது தானே செய்றோம் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு ஒரு விஷயத்த செய்வீங்க. பட் அதுக்கு வந்து ஆப்போசிட்டான பலன் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். நீங்களே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, குற்றவாளிய நீக்கக்கூடிய ஒரு அமைப்பு கூட ஏற்பட்டுரும். அதனால தான் எங்கும் கவனம், எதிலும் கவனம். முக்கியமா கணவன் மனைவிக்கிடையே சுக்கிர பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால, உங்களுடைய உறவுகள்ல சற்று கவனம் தேவைங்க. குடும்ப சூழ்நிலைகளால உங்களுக்கு வந்து மனசுக்கு கவலைகள் அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஒரு விஷயம் வந்துட்டு நடக்கிறதுக்கு முன்னாடி யோசிங்க. குடும்பத்த பொறுத்தவரைக்கும் நம்ம இந்த வார்த்தைய விட்டுட்டோம் அப்படின்னாக்க, நம்மளுடைய கணவன் மனைவி உறவுக்குள்ள பிரிவு வந்துருமா? குடும்பத்துல இருக்கக்கூடிய அப்பா, அம்மா கிட்ட நம்ம ஒரு விஷயத்த பத்தி பேசுறோம், ஷேர் பண்றோம் அப்படின்னா, அந்த விஷயத்த நம்ம எப்படி பேசணும்? பக்குவமா எடுத்து சொல்லணுமா? இல்ல கொஞ்சம் கோபமா சொல்லணுமா? கொஞ்சம் அதிகாரத்த காட்டணுமா? அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு, ஒரு கட்டமைப்புல உங்களுடைய வாழ்க்கையை நடத்துறது ரொம்பவே நல்லது. நீங்க திட்டமிட்டு செயல்பட்டீங்க அப்படின்னாக்க, இந்த 7 நாட்கள் அப்படிங்கிறது நம்முடைய கும்ப ராசிக்கு ரொம்பவே அதிர்ஷ்டமான நாட்களாக மாறுங்கிறதுல கொஞ்சம் கூட சந்தேகமே வேண்டாங்க. உங்கள பொறுத்தவரைக்கும் பரிகாரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நவகிரகங்களை வீற்றிருக்கக்கூடிய சனி பகவானுக்கு சனிக்கிழமைகள்ல நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி 9 முறை வலம் வர உங்களுக்கு நன்மைகள் உண்டாகும். நெறைய புரிதல்கள் கிடைக்கும். பல பேருடைய போலியான முகம்லாம் இந்த 7 நாட்கள்ல நிச்சயமா உங்களுக்கு தெரியப்படுத்திருவாரு. இவர பொறுத்தவரைக்கும் என்ன நியாயக்காரகன், தர்மகாரகன், கர்மகாரகன், ஆயுள்காரகன் சொல்லிட்டு நெறைய விஷயத்த சொல்லிட்டே போலாம். இவர் உங்களுக்கு ராசிக்கு அதிபதியா இருக்கிறதுனாலவே நெறைய பேர்கிட்ட உங்களுடைய உறவு வந்து சுமூகமா இருக்காது. ஏன்னா, நீங்க வந்து நியாயமா நடந்துப்பீங்க. மத்தவங்க அப்படி இருக்க மாட்டாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க இப்படி இருக்கிறதுனாலவே வந்து வீட்ல கூட உங்களுக்கு வந்து பெருசா வந்துட்டு அன்பு கிடைக்காது. இந்த விஷயம் உண்மை நினைச்சா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. பட் இதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. உங்களுக்கு துணையா கடவுள் இருக்காரு. ஒவ்வொரு நாளையுமே கடவுளுடைய அனுகிரகத்தினால தொடங்க நல்லதே நடக்கும். காலையில கண் விழிச்ச உடனே என்ன செய்றீங்கன்னா, உங்களுடைய உள்ளங்கையை தேய்ச்சுட்டு, உங்க உள்ளங்கைய பார்க்கும் பொழுது, ஓம் விநாயக பெருமானை போற்றி போற்றின்னு நம்முடைய விநாயக பெருமானுடைய அனுகிரகத்த மனசார நினைச்சுக்கிட்டு அந்த நாள தொடங்குங்க. ஏன்னா, சனி பகவானை நீங்க ராசிக்கு அதிபதியா கொண்டிருந்தாலும், சனி பகவானுடைய பாதிப்ப ஒதுக்கி வைக்கக்கூடியவரும், சனி பகவானுடைய அமைப்ப பலப்படுத்தக்கூடியவருமா இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்க, நம்முடைய விநாயகர் பெருமான் தான். சரிங்களா? முதற்கண் கடவுளான இவருடைய வழிபாடும் உங்களுக்கு பலம் சேர்க்கும். இவருக்கு வந்து சனிக்கிழமைகள்ல இவருக்குமே கூட நீங்க நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி, மோதகம் படைத்து, அருகம்புல் மாலை சாற்றி, வெள்ளை அர்க்கம் கிடைச்சது அப்படின்னாக்கா, அதுலயும் மாலை சாற்றி வழிபாடு செய்ய உங்களுடைய வேண்டுதல்கள் ஒவ்வொன்னா கண்டிப்பா நிறைவேறுங்க. முக்கியமா கடின உழைப்பு போட வேண்டிய அவசியமே இருக்காது. விநாயகர் பெருமானுடைய வழிபாடு உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, உட்கார்ந்த இடத்திலே இருந்தே சாதிக்கக்கூடிய ஒரு வல்லமையை ஏற்படுத்தி கொடுப்பார். விக்னங்களை தீர்க்கக்கூடிய விநாயகப் பெருமான். நல்லதே நடக்கும். நல்லது மட்டுமே நடக்குங்க. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சுனாக்கா வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் பிடிச்சது அப்படின்னாக்கா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. வாழ்க வளமுடன். 9 கோலும் ஒன்றாய் காண பிள்ளையார் பட்டி வரவேண்டும் அப்படின்னு தினமும் பாடுங்க. ஓகேவா? நல்லது நடக்கும்.